ஏய் மஞ்சு பார்க்க எப்படி இருக்கான்ல? இப்படிப்பட்ட ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லடா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சரியான பீஸுடா. உன்கிட்ட பணம் இருந்தா அவ உனக்கு செட் ஆயிடுவா. பைக்ல எந்த பையனோட சுத்திட்டு இருந்த? நீங்க எனக்கு ஸ்கூட்டி வாங்கியே தரல. நான் என்ன காலேஜ்க்கு நடந்தா போக முடியும்? அதனாலதான் அவன் என்னோட ஃப்ரெண்டு. லிஃப்ட் கொடுத்தான், ஏறி போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி நல்லா ஒட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லு. அப்பா, பைக்ல பெல்ட் எல்லாம் ஒண்ணும் இருக்காது வச்சு கட்டிட்டு போறதுக்கு. நமக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளை தான் புடிச்சிட்டு போகணும். போதும், நிறுத்து. கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி அரகுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில எல்லாம் போய் சுத்தாதன்னு. அட, என்னப்பா இதெல்லாம்? இவ்ளோ கட்டுப்பாடா? அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எப்ப பார்த்தாலும் இந்த ஜெயில், அப்புறம் இந்த ஹிட்லர் அப்பா, ரெண்டுல இருந்தும் எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். இந்த பொண்ணு எல்லையை மீறி போறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. இங்க பாருங்க, உங்க பொண்ண பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லப்பா ராஜேஷ்? என்ன கேட்டா 2 பேரும் தனியா போய் பேசுறதுதான் நல்லது. ஆமா, இவ்ளோ பெரிய முடிவு எடுக்க போறோம் இல்லையா? அதனால ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது நல்லதுதான். நான் இவரை டெரஸ்க்கு கூட்டிட்டு போவா? சரி, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானா? நான் அழகா இல்லையா? இல்ல, அப்படி சொல்லல. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க இவ்ளோ டைம் ஆகுமா என்ன? என்ன? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ நீங்க என்ன பார்த்ததும் அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்கன்னு தோணுச்சு. ஆமான்னு சொல்ல போறீங்களா? ஆமா. அப்ப நீங்க? இங்க பாருங்க, எனக்கு நீங்க நல்ல பெண்ணா தான் தெரியுறீங்க, சரியா? ஆனா என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா. சந்தேகமா என்ன? ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன், எனக்கு ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். நான் தாராளமா செலவு பண்ணுவேன், அவுட்டிங் போவேன், ஷாப்பிங் போவேன். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன கட்டுப்படுத்தினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க பாருங்க, இனிமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் ஏன் உங்களை கட்டுப்படுத்த போறேன்? 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டீங்களா? ஐயோ, இன்னும் இல்ல. நீங்க தான் அதுக்குள்ள எங்களை கூப்பிட்டுட்டீங்களே. நான் இவர்கிட்ட என்ன பத்தி மட்டும்தான் சொல்லிருக்கேன். இவரை பத்தி கேட்க வேண்டியது பாக்கி இருக்கு. இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கா. இவ சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா போயிட்டால, அதனாலதான். அதான் ராஜேஷ் சொல்லிருக்காருல்ல. பரவாயில்ல, இனிமே நான் தான் இவளுக்கு அம்மா. இவ்வளவு சந்தோஷமா நான் வச்சுக்குவேன். சரி சரி, ரொம்ப நன்றி. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். மத்ததெல்லாம் போன்ல பேசிக்கலாம். சரி சரி, சரிங்க, நாங்க வரோம். வாங்க. பாப்பா. வணக்கம். சரி. அம்மா, நீங்க மஞ்சுவோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டீங்கல்ல? ஏன்னா அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கலமா. என்னப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலா மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்ன இது? இவ்ளோ சின்ன நகையா? இது உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். சரி விடு, பரவாயில்ல. நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பெருசா வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க போக வேண்டாம். நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு மறுபடியும் கண்டதை வாங்கிட்டு வந்துட்டா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை புதுசா ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னையும் எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். நான் ரொம்ப லக்கி. நீ எவ்வளோ அழகா இருக்கியோ அதை விட உன் மனசு பல மடங்கு அழகா இருக்கு. நீ என்ன மாதிரி டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரொம்ப சீக்கிரம் சம்மதிச்சிட்ட.
நான் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உன்னுடைய அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலையா என்ன? இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல சொல்லி எங்க அம்மா கிட்ட சொன்னேனே. ஏன்னா நான் உங்ககிட்ட மறைச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீ நல்லா போய் சொல்ற. நீ போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க, என்ன ஏமாத்திட்ட. வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருந்த? வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட எதையுமே சொல்லாம இப்ப சொல்ற நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. இப்போ என் அப்பா மேல பழிய தூக்கி போடுறல்ல? இல்ல மஞ்சு, நான் ஒன்றும் போய் சொல்லல. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு ப்ளீஸ். ஒருவேளை இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த நேரத்துல இந்த பேச்சு நான் ஏன் ஆரம்பிக்க போறேன்? ப்ளீஸ் மஞ்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இந்த நேரத்துல நீ இப்படி அப்செட் ஆகாத. நான் இதை வேணும்னே செய்யல. ப்ளீஸ் இதை படி மஞ்சு. இது என் முத மனைவி சித்ராவோட லெட்டர். நான் மும்பைக்கு போறேன்னு இதுல எழுதியிருக்கா. நீ என்னை போக விட மாட்ட, அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு எழுதியிருக்கா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நாங்க எப்பவோ பிரிஞ்சிட்டோம். எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிடுச்சு மஞ்சு. குப்பையில போட உன்னோட இந்த பேப்பரை. நீ என்கிட்ட போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. மஞ்சு, மஞ்சு நீ எங்க போற? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ப்ளீஸ் மஞ்சு, என்னை மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த விஷயத்தை எல்லாம் டைரக்டா உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ப்ளீஸ் மஞ்சு, தயவு செஞ்சு என்ன தொடாத. நான் எங்கேயும் ஓடி போகல. நான் என் அப்பாவுக்கு போன் பண்ணி ஏன் நான் பிறந்த உடனே என் கழுத்தை நெரிச்சு கொல்லலன்னு கேட்க போறேன். என்ன பாழும் கிணத்துல தள்ளி விட்டுட்டாரு. உன்னோட இந்த வீட்ல நெட்வொர்க் கிடைக்கல, அதனாலதான் வெளியே வந்தேன் போன் பண்றதுக்காக. வந்துட்டான். நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்கல்ல? பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல? என்னாச்சு மஞ்சு? நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. ஒரு டிவோர்ஸியை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி செஞ்சு நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கெல்லாம் என்னால என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. இங்க பாருமா, எங்க வீட்டுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்பதான் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ செய்வல்லமா? இங்க பாருங்க, முதல்ல இப்படி அம்மா கெம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க யாரும் ஒரு பொண்ணு கிட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கல. என்னாச்சுமா? நான் உன்னை ஸ்வீட் மட்டும் தானே செய்ய சொன்னேன். நான் எப்படி ஸ்வீட் செய்ய முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையே கசப்பாக்கிட்டீங்களே. உங்களோட புள்ள நேத்து ராத்திரி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இங்க பாருமா, உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆமா, எங்க அப்பாவை தூக்கி குப்பையில போடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். இது ஏன் கல்யாணம்? நீங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசிருக்கலாம் இல்லையா? இங்க பாரு மஞ்சு, அது ஒரு கல்யாணமே கிடையாது. கல்யாணம் பண்ண 2 மாசத்துலயே சித்ரா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அது 2 மாசமா இருந்தாலும் சரி, இல்ல 2 வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையா மறைச்சிட்டீங்க. போதும். மஞ்சு, என் மொத பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நீ வாயை மூடு. இன்னைக்கு மட்டும் எப்படி வாயை திறந்து பேசுற? இதுல ராஜேஷ் மேல எந்த தப்புமே இல்ல. இங்க பாரு, உனக்கு இங்க எந்த குறையுமே இருக்காது. உன் விருப்பப்படி நீ இங்க இருக்கலாம். இது உன்னோட வீடுமா? அம்மா, முதல்ல எனக்கு இந்த வீடு என்னோட வீடுன்னு தோணட்டும். வந்துட்டாங்க.
இங்க பாருமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு. வாமா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. இங்க பாருமா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னை ஏன் தொல்லை பண்றீங்க? எனக்கு உங்க யார்கிட்டயும் பேசவே பிடிக்கல. ப்ளீஸ் போயிடுங்க வெளியே. இங்க பாரு மஞ்சு, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. இனிமே இந்த விஷயத்த மாத்த முடியாதுல்ல, ஆனா கண்டிப்பா மன்னிக்க முடியும்ல. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மனசு இல்ல. யார் வேணா என் வாழ்க்கையில இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க, நான் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? எனக்கு வேற நல்ல நல்ல பசங்களோட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு டிவோர்ஸையே கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா என் வாயில இருந்து ஏதாவது தப்பான வார்த்தை வந்துரும். லீவ் மீ அலோன். மஞ்சு, நீ ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? இந்தா, நான் உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அட வாங்கிக்க, பேசலன்னா கூட பரவாயில்ல, நீ கிஃப்டையாவது வாங்கிக்க. என்ன இது? சின்ன போனா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போனாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு அவ்வளவு கூடவா அறிவில்லை? யாருக்கு எப்போ என்ன தரணும்னு தெரியாதா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கொடு. நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வரேன். சாரி, தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னும் உன் முதல் கல்யாணத்தை மறக்கலப்பா. ஆனா என்னால உனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே. ஐயோ, நீ முதல்ல கேளுப்பா, அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுவ. சரி, உன் கண்டிஷன் தான் என்ன? எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஒருவேளை நான் அப்படி கோவப்பட்டா நீ நல்ல நல்ல கிஃப்டா கொடுத்து சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் எல்லாம் செல்லாது. அட, இவ்வளோதானே? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேற்று ராத்திரி நமக்கு வேஸ்ட் ஆயிருக்காது. விடுங்க, பைக்க ஓட்ட தெரியாதுன்னா எதுக்கு வண்டி ஓட்டுறீங்க? ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி. தெரியாம இது நடந்துருச்சு. என் மொபைல் பாத்தியா? என்னோட போன் உடைஞ்சு போச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட மொபைல் ஷாப் இருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு புது மொபைல் கொண்டு வரேன். உங்களுக்கு மொபைல் ஷாப் இருக்கா? அப்ப அங்க நிறைய ஸ்மார்ட் போனும் இருக்கும் இல்ல? ஆனா நீங்க ஏன் அதை தர போறீங்க? நான் என்ன சொந்தமா பந்தமா? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் உங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன்.
அது மட்டும் இல்ல, ஃபோன் உடைஞ்சது என்னால தான். அதனால நானே மாத்தி கொடுக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன். ம். எதுக்கு சிரிக்கிறீங்க? அங்க பாருங்க, டைம் என்ன ஆச்சு? போங்க, போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி, இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? இன்னைக்கு வெளியே சாப்பிடுற மூட்ல இருக்கேன். நம்ம 2 பேரும் வெளியே போலாம். ஆனா அம்மா இன்னைக்கு டின்னர் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்களே. உன்னோட ப்ராப்ளமே இதுதான். இன்ன வரைக்கும் நீ எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்க? ஆ? கல்யாணமாகி 3 மாசம் ஆச்சு. ஹனிமூனுக்கு கூட நம்ம போகல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபிலிம்க்கு கூட கூட்டிட்டு போனது கிடையாது. போதும், எப்ப பார்த்தாலும் கடை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. நான் உன்கிட்ட அப்படி என்ன கேட்டேன்? நாம வெளியே போலான்னு மட்டும்தான் நான் சொன்னேன். உன்கிட்ட குடுக்கறதுக்குன்னு என்னதான் இருக்கு? என்ன தர முடியும்? என்ன மஞ்சு, நீ பாட்டுக்கு சாதாரண விஷயத்த கூட பெருசு பண்ணிட்டு இருக்க. அப்படியா? வாக்குவாதம் பண்ற. ஆனா நான் சொல்றத உன்னால செய்ய முடியாது இல்ல? உன்னுடைய ப்ராப்ளமே இதுதான். போதும், இன்னொரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இங்க பாரு மஞ்சு, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன தொடுற வேலை வச்சுக்காரு. இங்க பாரு, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன், என்கிட்ட இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்காத, எனக்கு கோபம் வந்துரும். இங்க பாத்தியா, நீ பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இங்க பாரு, வலிக்கல? இல்ல. வா. சரி. வாப்பா, வாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அம்மா இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம். ஆனா வீட்ல சமையல் பண்ணிருக்கே, வீணா போயிடும்ல. இன்னைக்கு இங்க சாப்பிடுங்க, நாளைக்கு வெளியே சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாமா? சாப்பாடு அதிகமா இருந்தா கொட்டிருங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல 100 போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். யாருக்கும் தெரியாம வந்துட்டேன். உனக்கு என்ன, பைக் கிடைச்சதும் நேரா ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி சரி விடு, வந்து உட்கார். ஆனா இன்னைக்கு எங்க போறோம்? உன்னோட சல்மான் மூவியை பார்க்க தான். வாவ், சல்மான் கானா? அதையே நீ முன்னாடியே சொல்லல. வீட்ல என்ன சொல்றது? மூவி பார்த்துட்டு வர லேட் ஆயிடுமே. ஏதாவது சாக்க யோசி, ஏன்னா நீ தான் அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆச்சே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நியாயமா நீதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்போ ஒண்ணு கேட்டு போகல, பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிடு. ஐயோ, இல்ல 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 இல்ல, அவன் என்னோட புருஷன், 4 காசு சம்பாதிக்கிறான்ல. ஆனா நீ உன் அப்பனோட பணத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா என் அப்பன் பெரிய கஞ்ச பிசினாரி. அவ்வளவு பணம் இருந்தும் கூட என்னை தவிக்க விட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த கிழமை எப்ப சாவுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
அவன் மட்டும் செத்துட்டான்னா மொத்த பணமும் எனக்கு தான். அப்புறம் நீ உன்னோட போரிங் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடு. அது வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகட்டும். சரி, வந்து உட்கார். ஆ மஞ்சு மாதிரி ஆளுங்க அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உறவு முறை, மத்தவங்களுடைய உணர்வுகள் எதுவுமே முக்கியம் இல்ல. அவ ராஜேஷை என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா? எந்த சுதந்திரம் அவளுக்கு அவ அப்பா கிட்ட கிடைக்கலையோ அந்த வாழ்க்கையை புருஷன் வீட்டுல வாழ நினைச்சிருக்கா. அவ நினைச்ச மாதிரி இஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா. அவளோட பேச்சை கேட்க வைக்க கோபம், எமோஷனல் பிளாக்மெயிலிங், பிடிவாதம், இந்த 3 டூல்ஸையும் ரொம்ப பிரமாதமா யூஸ் பண்ணிட்டு இருந்தா. கூடவே அவ வீட்டு பக்கத்துல இருந்த கௌஷல்ங்கிற பையனோட தப்பான சம்பந்தம் வச்சுக்கவா ஆரம்பிச்சா. அதுவே இந்த பாதை அவளை எங்க கொண்டு போகணும் யோசிக்காம. மஞ்சுவுடைய இந்த நடத்தையோட விளைவு என்னவா இருக்கும்? அவளோட புருஷனுக்கு மஞ்சுவுடைய இந்த 2வது முகம் தெரிய வருமா? சரி வாங்க, இப்ப இந்த கதையில என்ன புது திருப்பம் வருதுன்னு பார்க்கலாம். என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்ன டைம் ஆச்சு பாத்தியா? என்ன மாமா, என் புருஷன் முன்னாடி தானே நிக்கிறாரு, நீங்க ஏன் நடுவுல வர்றீங்க? மஞ்சு, மாமாவை பத்தி யாராவது இப்படி பேசுவாங்களா? நாள் முழுக்க வீட்ல இல்ல, கேட்க தானே செய்வாங்க. எங்க போய் கூத்தடிச்சிட்டு வந்தியோ தெரியல. வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. லேட் ஆகுற மாதிரி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம். ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஓஹோ, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்கல்ல? இந்த நாடகத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. நீங்க எல்லாம் சுயநலவாதிங்க. உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க. நான் எதையும் மறக்கல. நீங்க எல்லாரும் தான் ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. மஞ்சு, அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்க? சரி, நீங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நான் பண்ணது தப்பு இல்ல. அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். அட, என்னம்மா இது குழந்தை மாதிரி? யாராவது தடுத்து நிறுத்துங்க. அம்மா போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் அவளோட பிளான் தான். இன்னைக்கு கோவமா இருக்க, நாளைக்கு அமைதியாயிட்டானா தானா வீட்டுக்கு வந்துருவா.